சில சமயங்களில் வாழ்க்கை மிகவும் கொடூரமானது. நம்ம கடக்கவே முடியாத சவால்களை அது நம் முன் வைக்கிறது. திருமதி சரோஜாவுக்கு வாழ்க்கை சவாலானது மட்டுமல்ல, அது ஒரு முடிவில்லா துயர புயலாயிருந்தது. அவள் ஒரு தாய். உலகத்தில் எதை காட்டிலும் இந்த பங்கை அவள் பொக்கிஷமாக போற்றினாள். ஆனா விதி அதன் மர்மமான மற்றும் பெரும்பாலும் வேதனையான வழியில் அவளுடைய 2 குழந்தைகளையும் அவளிடமிருந்து பறிச்சுக்கிறது. ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் மறைந்து விட்டனர். அவளுடைய வீட்டில் எந்த ஒலியையும் விட கனமான ஒரு அமைதியை விட்டு சென்றனர். துயரம் ஒரு உடல் ரீதியான சுமையாக இருந்தது. அவளுடைய மார்பில் உறுதியா அழுத்திய ஒரு கல் சுவாசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் வாழ்வதற்கும் அவளுக்கு சிரமமாக இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் அதே நசுக்கும் யதார்த்தத்துக்கு அவள் எழுந்தா. வெளியுலகம் அதன் பரபரப்பான தாளத்தை தொடர்ந்தது. ஆனா அவளுடைய உலகம் முற்றிலும் நின்றுவிட்டது. ஒரு குழந்தையை இழக்கும் வலி எந்த பெற்றோரும் அனுபவிக்க கூடாத ஒன்று. 2 குழந்தைகளை இழப்பது மிகவும் வலிமையான ஆத்மாக்களையும் சூட உடைக்கக்கூடிய ஒரு சுமையாகும். திருமதி சரோஜா தனது ஆவி மில்லியன் கணக்கான சிறிய துண்டுகளாக உடைந்து போவதை போல் உணர்ந்தார். ஒரு காலத்தில் அவளுடைய வீட்டை நிரப்பிய சிரிப்பு இப்போது அவளுடைய நினைவில் ஒரு மங்கலான எதிரொலியாக இருந்தது. பிடித்த உணவை சமைப்பது அல்லது தன் குழந்தைகளின் முகத்தை பார்ப்பது போன்ற அன்றாட வாழ்க்கையின் சிறிய மகிழ்ச்சிகள் ஆழ்ந்த வெறுமையால் மாற்றப்பட்டார். அவர் தன் வீட்டை சுற்றி பார்த்தால் எல்லா இடங்களிலும் கடந்த காலத்தின் பேய்களை கண்டார். ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு பொருளிலும் புதிய கண்ணீர் அலைகளை கொண்டு வந்த ஒரு நினைவை வைச்சிருந்தது. அவள் எப்படி தொடர்ந்து வாழ முடியும் என ஆச்சரியப்பட்டார். முன்னா உள்ள பாதை இருண்டதாகவும் தனிமையாகவும் தோன்றியது. அவளுக்கு வழிகாட்ட எந்த ஒளியும் இல்லை. இந்த விருத்தி கடலியல் திருமதி சரோஜா ஒட்டிக்கொள்ள ஒரு சிறிய மரத்துண்ட தேடினார். அவர் முற்றிலும் மூழ்கி விடாமல் இருக்க அவளுக்கு ஏதாவது எதுவாக இருந்தாலும் தேவைப்பட்டது. நண்பர்களும் குடும்பத்தினரும் தங்கள் அனுதாபங்களை தெரிவித்தனர். ஆனா அவர்களின் வார்த்தைகள் அவளுடைய துயரத்தின் ஆழத்தை எட்ட முடியவில்லை. அவளுடைய இதயத்தில் ஒரு வீட்டை உருவாக்கிய தனித்துவமான வலியை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது பகிர் முடியாத ஒரு தனிமையாகும். அவ தனது சொந்த துன்பத்தில தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தாள். ஒரு தடிமனான கண்ணாடி சுவருக்கு பின்னா சிக்கி குட்டது போல அவளால் உலகத்தை பார்க்க முடிந்தது. ஆனால் அதனுடன் அவளால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. மற்றவர்களின் மகிழ்ச்சி தூரமாகவும் நிஜமற்றதாகவும் தோன்றியது. அவளுடைய இதயம் பேச மறந்துவிட்ட ஒரு மொழி. அவளுடைய நாட்கள் துயரத்தின் ஒரு மொனோட்டனஸ் சுழற்சியாக மாறியது. அவள் மணிக்கணக்கில் உட்கார்ந்திருப்பாள், சிந்தனையில் மூழ்கி. இப்போது கத்திகள் போல உணர்ந்த விலை மதிப்பற்ற நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைச்சு பார்ப்பாள். ஒரு காலத்தில் அவள் கற்பனை செய்த எதிர்காலம் பேர் குழந்தைகள் மற்றும் குடும்ப கொண்டாட்டங்களால் நிறைஞ்சிருந்தது. ஒரு நொடியில மறைந்துவிட்டது. அவளுடைய இழப்பின் பிளவுபட்ட காயம் மட்டுமே எஞ்சியிருந்தது. இது ஏன் தனக்கு நடந்தது என்று அவள் கேள்வி எழுப்பினாள். இத்தகைய தண்டனைய பெயர் அவள் என்ன செய்தாள்? இந்த கேள்விக அவளுடைய மனத்தில் சுழன்றன. பதில்களை வழங்கவில்லை, மேலும் வலிய மட்டுமே கொடுத்தன. அவளுடைய இதயம் கனமாக இருந்தது. அவள் ஒரு அதிசயம், ஒரு அடையாளம், சுமையை இன்னும் கொஞ்சம் லேசாக மாற்றக்கூடிய ஒரு அமைதியான தருணத்துக்காக இயங்கினார். அப்போதான் ஒரு சிறந்த ஆன்மீ ஜானியின் வடிவில் ஒரு சிறிய நம்பிக்கை கதிர் அவளுடைய வாழ்க்கையில் நுழைஞ்சது. ஆறுதலை தேடி திருமதி சரோஜா காஞ்சி மகான் மகா பெரியவரை பற்றி கேள்விப்பட்டார். மக்கள் அவரை பற்றி மிகுந்த மரியாதையுடன் பேசினர். அவருடைய இருப்பு மட்டுமே காயப்பட்ட இதயங்களை குணப்படுத்தும் என்று அவர்கள் கூறினர். ஒரு சிறு நம்பிக்கையுடன் அவருடைய தரிசனத்தை, அவருடைய தெய்வீக பார்வையை நாடா அவள் முடிவு செய்தாள். அவள் அவரை பார்க்க பயணம் செய்தாள். அவளுடைய இதயம் சொல்லப்படா வலியால் கனமாக இருந்தது. அவள் இறுதியா அவர் முன் நின்ற போது அவள் ஒரு வார்த்தை சூட சொல்ல தேவையில்லை. அவருடைய கண்கள் ஆழமான மற்றும் பழமையான கருணையால் நிறைஞ்சிருந்த.
அவளுடைய ஆத்மாவை நேரடியாக பார்ப்பது போல தோன்றியது. அந்த பார்வையில் அவையில் அவளுக்குள் ஒரு விசித்திரமான அமைதி பரவுவதை அவள் உண்டாள். ஒரு குந்தளிப்பான கடலில் ஒரு மென்மையான அலை போல. அவர் அவளை பார்த்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக அவள் பார்க்கப்பட்டதை உணர்ந்தார். மக்கா பெரியவர் பெரிய உரைகளையோ அல்லது சிக்கலான தத்துவங்களையோ வழங்கவில்லை. அவருடைய சக்தி அவருடைய எளிமையிலும் அவருடைய ஆழ்ந்த அமைதியிலும் இருந்தது. அவர் அவளுடைய அமைதியான துன்பத்தை கேட்டு அனைத்தையும் புரிந்துட்டார். அவர் அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். ஒரு எலிசைக்கை அவளுடைய உடைந்த இதயத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் போல ஊன்றது. அவர் அவளுக்கு சில பிரசாதங்களையும் கொடுத்தார். ஒரு புனிதமான காணிக்கை. அதை தன் கைகளில் பிடிச்சுக்கிண்டு திருமதி சரோஜாவுக்குள் ஒரு வெப்பம் பரவுவதை உணர்ந்தார். அது அவளுடைய துயரத்துக்கு ஒரு மாயாஜால சிகிச்சை அல்ல, ஆனா அது இன்னும் முக்கியமான ஒன்று. அது ஒரு உயிர் நாடி. இருள் வழியா அவள் பயணிக்கும் போது அவள் தனியாக இல்லை என்பதற்கான ஒரு வாக்குறுதி அது. துருவியின் இருப்பு அவளுக்கு அடுத்த அடியை எடுக்கவும் பின்னர் அடுத்த அடியை எடுக்கவும் பலம் கொடுத்தது. இந்த விஜயம் அவளுக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. அது அவளுடைய நினைவுகளை அழிக்கவில்லை அல்லது அவளுடைய இழப்பின் வலியை போக்கவில்லை. அவளுடைய வீட்டில் உள்ள காலியான இடங்கள் இன்னும் அங்கேயே இருந்தன. ஆனா அவளுக்குள் ஏதோ ஒன்று மாறியிருந்தது. அவளுடைய மார்பில் உள்ள நசுக்கும் எடை சற்று லேசாகியது. சாம்பல் மற்றும் இருட்டதாக தோன்றிய உலகத்தில் இப்போது ஒரு சிறிய நிற ஒளி இருந்தது. பெரிய அற்புதங்களை பெறுவது நம்பிக்கை அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். அது தாங்க முடியாததை தாங்கிக் கொள்ளும் பலத்தை கண்டறிவதாகும். மகா பெரியவரின் ஆசீர்வாதம் வலி இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு வாக்குறுதி அல்ல, ஆனா வலி வழியா ஆதரவுக்கான ஒரு வாக்குறுதி. ஒரு உயர்ந்த சக்தி அவளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அமைதியான உறுதி அது. வீடு திரும்பிய திருமதி சரோஜா சற்று எளிதாக சுவாசிக்க முடிந்தது. துறவியின் கருணை மிக்க கண்களின் எளிய நினைவு அவளுடைய புகலிமாக மாறியது. துயர அலை அவளை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் போதெல்லாம் அவள் கண்களை மூடிக்கிட்டு அந்த தருணத்தை நினைவுபடுத்துவாள். அவருடைய ஆசீர்வாதங்களின் உணர்வையும் அவளுடைய கையில் உள்ள புனிதமான பிரசாதத்தையும் அவள் நினைவுபடுத்துவாள். இந்த நினைவு புயலில் அவளுடைய நங்கூரமானது. அது ஒரு எளிய தனிப்பட்ட தொடர்பு. அதை யாரும் அவளிடமிருந்து பறிக்க முடியாது. அவ ஒரு உள் பலத்தின் ஆதாரத்தை கண்டறிந்தால் வார்த்தைகள் இல்லாமல் ஆறுதல் அளிக்கும் ஒரு ஆன்மீக வழிகாட்டி அவளுடன் அமைதியா நடந்தார். அவளுடைய பயணம் இன்னும் நீண்டதாகவும் கடினமானதாகவும் இருந்தது. ஆனா அவள் அது முற்றிலும் தனியாக நடக்க வேண்டும் என்று இனி உணர்வில்லை. காலம் செல்ல செல்ல திருமதி சரோஜா தனது துயரத்தை சமாளிக்க ஒரு தனிச்சுவமான வழியை கண்டார். அவர் மகா பெரியவருக்கு கடிதங்க எழுத தொடங்கினார். அவளுடைய பேனா அவளுடைய துயரமான இதயத்தின் குரலா மாறியது. காகிதத்தாள்களில் அவர் தனது எல்லா உணவுகளையும் கொட்டினார். சோகம், தனிமை, அவளை துரத்திய முடிவிலா கேள்விகள். அவர் தனது குழந்தைகளை பற்றி எழுதினார். தனது அன்பான நினைவுகளையும் தனது ஆழ்ந்த வருத்தங்களையும் பகிர்ந்து கொண்டார். இந்த கடிதங்கள் பாரம்பரிய அர்த்தத்தில் அஞ்சல் செய்யப்படவில்லை. அவை அவளுடைய பிரார்த்தனைகள். அவளுக்கு ஒரு அமைதியான தருணத்தை அளிச்ச துருவியுடான அவளுடைய உரையாடல்கள். அவர் எழுதிய ஒவ்வொரு வார்த்தையும் அவளா சிந்த முடியாத ஒரு கண்ணீர். அவளுடைய ஆன்மாவில் இருந்து நீக்கப்பட்ட ஒரு சுமை. எழுதுவது அவளுடைய சிகிச்சையா மாறியது. அவளுடைய மனதில் உள்ள குழப்பத்தை ஒழுங்கமைக்கும் ஒரு வழி. வியக்கத்தக்க வகையில் அவர் பெரும்பாலும் பதில்களை பெறுவார். இவை நீண்ட கடிதங்கள் அல்ல, ஆனா எளிய சக்தி வாய்ந்த செய்திகள். சில சமயங்களில் அவை ஒரு காகித துண்டில் எழுதப்பட்ட சில ஆசீர்வாத வார்த்தைகள் மட்டுமே, புனித சாம்பல் அல்லது விபூதியுடன். பதில்கள் துறவிய பார்க்க வந்த பக்தர்களின் மூலம் வந்தன. இது இறைவனுடன் நேரடி தொடர் போல உஞ்சது. மகா பெரியவர் அவளுடைய வார்த்தைகளை படிச்சு அவளுக்கு தனது ஆசீர்வாதங்களை அனுப்புவது அவளுக்கு நம்ப முடியாத ஆதரவாக உணர்ச்சியது. அவர் அவளுக்கு சொல்வது போல இருந்தது, நான் உன்னை கேட்கிறேன்,
நான் உன்னுடன் இருக்கிறேன். இந்த தொடர்ச்சியான பரிமாற்றம், இந்த துயரம் மற்றும் ஆசீர்வாதங்களின் ஓட்டம் அவளுடைய இருண்ட நாட்களில் அவளை தாங்கிய ஒரு பிணைப்பை உருவாக்கியது. இந்த வழக்கம் அவளுடைய துயரத்தை மாற்றியது. அது இனி ஒரு அமைதியான தனிமையான சுமை அல்ல. அது அவளுக்கும் அவளுடைய ஆன்மீக வழிகாட்டிக்கும் இடையிலாம் ஒரு பகிரப்பட்ட அனுபவமா மாறியது. எழுதுவது மற்றவர்களுடன் பேசுவதை விட அவளுடைய உணர்வுகளை செயலாக்க உதவியது. அவளுடைய கடிதங்கள் ஒரு பாதுகாப்பான இடமாக இருந்தன. அங்கு அவள் தீர்ப்பு பயம் இல்லாமல் முற்றிலும் பாதிக்கப்படக்கூடியவளாக இருக்க முடியும். அவள் வலுவாக நடிக்க வேண்டியதில்லை. அவள் ஒரு துயரமான தாயாக இருக்க முடியும். தனது கதையை உண்மையிலேயே புரிந்து கொள்ள முடியும் என்று அவள் நம்பிய ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளார். பதில்கள் அவை எளியவையா இருந்தாலும் அவளுடைய வலி அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம். அவர் பெற்ற ஒவ்வொரு விபூதி பொதியும் அவருடைய அருளின் ஒரு உறுதியான பகுதி போல இருந்தது. அவளுடைய வாழ்க்கையில் அவருடைய பாதுகாப்பு இருப்பின் ஒரு நினைவூட்டல். கடிதங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பதில்களும் ஒரு புனிதமான சடங்காக மாறியது. அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்த ஒரு தாளம். எல்லாம் நிச்சயமற்றதாக உணர்ந்த போது ஒட்டிக்கொள்ள அவளுக்கு ஏதாவது கொடுத்தது. அவளுடைய நினைவுகளில் மூழ்குவதற்கு பதிலா அவள் அவற்றை தந்து கடிதங்கள் செலுத்த தொடங்கினார். அவற்றை ஒரு வகையான பிரார்த்தனையா மாற்றினார். இந்த எளிய எழுதும் செயல் மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுவது குணப்படுத்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாறியது. நம்பிக்கை எப்போதும் பெரிய செய்கைகள் அல்லது பொது காட்சிகளை பற்றி இருக்க வேண்டியதில்லை என்பதை இது அவளுக்கு காட்டியது. அது இறைவனுடன் ஒரு அமைதியான தனிப்பட்ட உரையாடலாக இருக்கலாம். ஒரு உடைந்த இதயத்தை ஒரு கடிதம் மூலம் சரி செய்யும் சக்தி கொண்ட ஒரு எளிய பரிமாற்றம். ஒரு நாள் இரவு திருமதி சரோஜாவுக்கு ஒரு கனவு வந்தது. அது அவளுடைய பார்வையை என்னென்றும் மாற்றியது. அவளுடைய கனவில் மகா பெரியவரே அவளுடைய வீட்டுக்கு வந்தார். கனவு நம்ப முடியாத அளவுக்கு தெளிவாகவும் முற்றிலும் நிஜமாகவும் உணர்ந்தது. அவர் ஒரு பெரிய பரிவாரத்துனோ அல்லது தெய்வீக ஒலிகளுடனோ வரவில்லை. அவர் ஒரு பழைய பழக்கமான விருந்தினரை போல அவளுடைய வீட்டுக்குள் நடந்தார். அவர் அவளை தந்து கனிவான அறிந்த கண்களா பார்த்தார். ஒரு எளிய கோரிக்கையை முன்வச்சார். நான் என் பயணத்தால் சோர்வாக இருக்கிறேன். அவர் அவளுடைய கனவில சூறினார். எனக்கு ஒரு கோப்பை காபி செய்து தர முடியுமா? கோரிக்கையின் எளிமை ஆச்சரியமாக இருந்தது. அவளுடைய கனவில் அவள் சமையலறைக்கு விரைந்தார். அவளுடைய இதயம் பல ஆண்டுகளா உணராத ஒரு நோக்கமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. அவர் ஒரு மரியாதைக்குரிய விருந்தினருக்கு செய்வது போலவே மிகுந்த கவனத்துடன் காவியை தயாரித்தார். அவள் அதை அவருக்கு வழங்கிய போது அவர் ஒரு மென்மையான புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் காவியை பருகும்போது ஒரு ஆழ்ந்த அமைதி அவளுடைய முழு உள்ளையும் நிரப்பியது. அது புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைதி. அவளுடைய ஆன்மாவின் மையத்தில் குடியேறிய ஒரு ஆழமான மற்றும் நிலையான அமைதி. அவள் எழுந்தபோது அந்த அமைதியின் உணர்வு அவளுடன் இருந்தது. கனவு அவளுடைய ஆழ்மனத்தில் இருந்து ஒரு தற்காலிக பிம்பம் மட்டுமல்ல, அது ஒரு உண்மையான வருகை, ஒரு உண்மையான ஆசீர்வாதம் போல உணர்ந்தது. தெய்வீக தொலைவில் இல்லை அல்லது அணுக முடியாதது அல்ல. ஆனா அவளுடைய வாழ்க்கையின் எளிய அன்றாட தருணங்களில் இருந்தது என்ன செய்தியாது. அன்று முதல் திருமதி சரோஜாவின் அன்றாட வழக்கம் மாறியது. ஒவ்வொரு காலையிலும் அவள் முதலில செய்தது ஒரு கோப்பை காபி தயாரிப்பதுதான். அவள் அதை தன் பலிப்பீடத்தில் உள்ள மகா பெரியவரின் படத்துக்கு முன்வைப்பார். இந்த எளிய செயல் அவளுடைய காலை பிரார்த்தனையா மாறியது. அவளுடைய கனவில் உணர்ந்த அமைதியுடன் அவளுடைய அன்றாட தொடர்பு. அது இனி ஒரு கனவின் சின்ன அல்ல, அது அவளுடைய யதார்த்தத்தின் ஒரு வாழும் சுவாசிக்கும் பகுதியாக இருந்தது. அவருக்கா அந்த காபியை தயாரிப்பது அவளுடைய வீட்டில் அவருடைய இருப்பை உணர வைத்தது. காபியின் நறுமணம் அறைகளை நிரப்பியது. சோகத்தின் நிழல்களை விரட்டி இடத்தை ஒரு புனிதமான மற்றும் தோழமை உணர்வால் நிரப்பியது. அவளுடைய வீடு இனி காலியா இல்லை. இந்த எளிய சடங்கு அவளுக்கு இமென்ஸ் ஆறுதலையும் மன அமைதியையும் கொடுத்தது. துயரம் தாங்க முடியாத அளவுக்கு கனமாக இருக்கும் போ எல்லாம்
அவள் கனவை நினைவுபடுத்துவா. மகாபெரியவர் தன் வீட்டில் அமர்ந்து ஒரு மென்மையான புன்னகையுடன் காபி குடிக்கும் காட்சியை அவள் நினைவுபடுத்துவாள். இந்த நினைவு அவளுடைய காயப்பட்ட ஆவிக்கு ஒரு சக்தி வாய்ந்த தைலமாக இருந்தது. பெரும் இழப்புகளுக்கு மத்தியிலும் அருளையும் தொடர்பையும் கண்டறிய முடியும் என்பதை இது அவளுக்கு நினைவூட்டியது. திருமதி சரோஜாவின் கதை நம்பிக்கை செயல்படும் எளிய மற்றும் மாயாஜால வழிகளை நமக்கு காட்டுது. அது எப்போதும் நம் சூழ்நிலைகளை மாற்றுவது பற்றியது அல்ல, ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் நம் திறனை மாற்றுவது பற்றியது. அவளுக்கு ஒரு நினைவு, ஒரு கடிதம் மற்றும் ஒரு எளிய கோப்பை காபி அவளுடைய கனவான இதயத்தை லேசாக்கி அமைதியை கண்டறிய உதவிய கருவிகளாக மாறின.